விதைப்பவன் உவமை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்திற்கு போதிக்கும் போது அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை பேசினார். ஒரு கிராமத்தில் விதைப்பவன் ஒருவன் இருந்தான். அவன் காலையிலே தன் வயலுக்குச் சென்று விதைகள் விதைக்க ஆரம்பித்தான். அவன் கையில் இருந்த விதைகளை எங்கும் சிதறவிட்டான். அவன் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. உடனே பறவைகள் வந்து விதைகளை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மண்ணில்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிவிட்டன. வேறு சில விதைகள் முட்செடிகளின் நடுவில் விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட அவை வளராமல் போயின. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றில் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு கூறி முடித்தார். இங்கே விதைகள் என்பது இறைவனுடைய வார்த்தை. நிலம் என்பது இதயத்தை குறிக்கின்றது. சிந்திப்போம். வழியோர நிலம் என்பது கவனமில்லாத இதயத்தை குறிக்கிறது. இங்கு இறைவார்த்தைகள் கேட்கப்படுகிறது. கேட்கப்படும் இறைவார்த்தை புரியாமல் மனதிலே நிலை கொள்ளாது. சாத்தான் அவற்றை எடுத்துச் செல்கிறான். பாறை நிலம் என்பது நம்பிக்கை இல்லாத தன்மையை குறிக்கிறது. இறைவார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்கிறார்கள். ஆழமில்லாத நிலை. சோதனைகள் வந்ததும் உடனே தடுமாறுகிறார்கள். முட்செடிகள் நிலம் என்பது உலக ஆசைகளால் அடக்கப்பட்ட இதயம். இங்கே இறைவார்த்தை உள்ளே செல்கிறது. ஆனால் உலக மோகம், செல்வ ஆசைகள் வளரவிடாமல் நெருக்கிவிடுகின்றன. நல்ல நிலம் என்பது விசுவாசத்துடன் வாழும் நல்ல இதயத்தை குறிக்கிறது. இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளுகிறார். அதன்படி வாழ்ந்து நல்ல பலன் தருகிறார்கள். முடிவாக, எமது இதயம் எந்த நிலம் போல இருக்கிறது? நல்ல நிலமாக நாம் இருந்தால் நம் வாழ்க்கை நல்ல பலன்களை தரும்.